அண்மை செய்தி. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காய்கறி சந்தைகளில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருப்பதால் காய்கறிகள் தேக்கமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகர்கோயில் காய்கறி சந்தைகளில் காய்கறிகள் தேக்கமடைந்ததால் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் வியாபாரிகள் கவலைக்குள்ளாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது போர் பதற்றம் காரணமாக காய்கறிகளின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா பூர்ணிமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காய்கறி சந்தைகள் வெளி மாவட்டத்தில் இருந்து காய்கறி விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. குறிப்பாக திண்டுக்கல், கரூர், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இருந்தும் முருங்கைக்காய் கொண்டு வரப்படுகின்றன. இதே போல பிற காய்கறிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கொண்டு வரப்படுகிறது. ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து மலை காய்கறிகளும் இந்த பகுதிக்கு வருவது அதிகமாக உள்ளன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காய்கறிகள் வளைகுடா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது வளைகுடா போர் பதட்டம் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி என்பது மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் காய்கறி சந்தையில் காய்கறி தேக்க நிலையால் விலை வீழ்ச்சியும் அடைந்துள்ளது. தேங்காய் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை 45 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல ஒரு கிலோ முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இன்று காலை வெறும் 30 ரூபாய்க்கு அந்த விற்பனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதே போல சின்ன வெங்காயம், மிளகாய், வெண்டைக்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளும் 20 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக தற்போது வீழ்ச்சி அடைந்துள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சந்தையில் காய்கறிகளின் தேக்கம் நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக விவசாயிகளும் மிகப்பெரிய ஒரு கவலைக்கு அடைந்துள்ளார்கள். மேலும் நாகர்கோவில் சந்தையில் தான் மிக அதிகமாக கேரளாவிற்கு மிக அதிகமான காய்கறிகள் கொண்டு செல்வது வழக்கம். தற்போது கேரளாவில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளும் தற்போது அந்த நாகர்கோவில் சந்தைக்கு வராத காரணத்தினால் காய்கறியின் தேக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக காய்கறி விலை என்பது மிக குறைந்த நிலையிலும் வாங்கும் சக்தி என்பது பொதுமக்கள் மிக குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த காய்கறிகளில் மிக அழுகி சாலையில் கொட்டக்கூடிய சூழ்நிலை தான் வியாபாரிகள் இருந்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற ஒரு காய்கறி விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகளும் வியாபாரிகளும் ஒரு பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.